வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாமினேஷன்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு இன்னைக்கு. அது என்ன அப்படின்றத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அரோரா வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இல்லை. எஸ், அதுதான் வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் காலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாமினேஷனுக்கு முன்னாடி அரோரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிழிச்சிரும் அப்படின்ற மாரி பேசியிருந்திருப்பாங்க. ஏன்னா, அவங்களோட பர்சனல டச் பண்ணாங்க வைல்ட் கார்டு அப்படின்னா, நான் கண்டிப்பா வந்து ஏதாவது சொல்லிடுவேன் அப்படின்ற மாரி அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நேரத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் அவங்க நாமினேஷன்ல கண்டிப்பா வருவாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங்ஸ் இருந்தது. பட் லாஸ்ட் வீக் வந்து ஐ மீன் வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி சார் செம்ம கலாய்ச்சிருப்பாரு. அரோரா வந்து பார்த்தீங்கன்னா, அரோரா அண்ட் துஷார் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா? ஏசிலாம் கரெக்ட்டா இருக்கா? அப்படின்ற மாரி செம்ம கலாய்ச்சிருப்பாங்க. 2 பேருமே வந்து லைக் அது வந்து ஒரு பெரிய கலாயினே எடுத்துக்காம அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கப்படல அப்படின்றப்பயே அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அடுத்த வாரம் நம்மள போட்டு தள்ளிருவாங்க அப்படின்ற மாரி. பட் இந்த வாரம் துஷார் மாட்டிக்கினாரு. பட் அரோராவை யாருமே நாமினேட் பண்ணல. எஸ், அத தான் வந்து திவாகர் அண்ட் தென் பார்வதி வந்து லைக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அரோரா எப்படி எஸ்கேப் ஆச்சுன்னே தெரியல. ச்சே! அப்படின்ற மாரி திவாகர் வந்து சொல்லுவாரு. ஏய் ஆமாப்பா அவரு ச்சே! நான் ரம்யாக்கு பதிலா அரோராவ சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாரி யாரு விஜய் பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களோட மென்டாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் என்னடா இது ஒண்ணுமே பண்ணாதவன்லாம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல. எல்லாமே பண்ணவங்க வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்களே அப்படின்ற மாரி. இது வந்து எல்லா பிக் பாஸ் ஹிஸ்டரியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அ அதாவது ஒண்ணுமே கமுக்கமா இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே இருந்துருவாங்க. இந்த நல்லா சண்டை போடுறவங்க, அதுக்கப்புறம் தட்டி கேட்கிறவங்க, அதுக்கப்புறம் நெறைய நாய்ஸ் கிரியேட் பண்றவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாமினேஷன்ல போட்டு தள்ளுவாங்க. இது வந்து ஒரு டிஃபால்ட் இது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அரோரா இந்த வாரம் வந்து அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். யாரும் நாமினேட் பண்ணல. அதுக்கு இதுக்கு ஈக்குவல் தானே. ஸோ அவங்க இந்த பர்ட்டிகுலர் வாரத்தை செமையா யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த அப்கமிங் வீக்ஸ்ல சூப்பரா அவங்க வந்து ஸ்கோர் பண்ணலாம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி. ஸோ அவங்களுக்கு வந்து 2 வாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ லெட்ஸ் சி எந்த மாதிரியான கேம் அவங்க விளையாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். துஷார் கூடயே சுத்தியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து ஒண்ணும் நடக்காது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? துஷார் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா அரோரா வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இல்லை. எஸ். மேபி என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பை.